நண்பர்களே, ஒரு முக்கியமான உண்மையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உங்கள் மதிப்பே உங்கள் அடையாளம். மக்கள் உங்களை எவ்வாறு பார்க்கிறார்கள், எவ்வளவு தூரம் நீங்கள் சொல்வதை கேட்கிறார்கள், உங்களை எப்படி கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும், கல்வி பெற்றவராக இருந்தாலும், உங்கள் தனிப்பட்ட மதிப்பு குறைவாக இருந்தால், உங்கள் குரல் மற்றவர்களிடம் எட்டாது. உங்கள் கருத்துக்களும் உழைப்பும் முயற்சிகளும் கவனத்துக்கு வராது. அதுதான் நம்மை வலிக்கச் செய்கிறது. ஆனால் மதிப்பு மிக்க ஒருவர் சொல்வது எதுவாக இருந்தாலும் மற்றவர்கள் கவனமாக கேட்பார்கள். அவர் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும் என அனைவரும் நம்புவார்கள். அவர் அருகில் நின்றாலே கூட சுற்றியவர்கள் மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள். இந்த தாக்கத்தை பலரும் அனுபவித்திருக்கலாம். சில சமயம் ஒரு கூட்டத்தில் உங்கள் பேச்சு புறக்கணிக்கப்படும். நண்பர்கள் வட்டத்தில் நீங்கள் இருப்பதை கூட யாரும் கவனிக்காமல் இருப்பார்கள். இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது என்று நீங்கள் யோசித்திருப்பீர்கள். காரணம் மிகவும் தெளிவானது. நீங்கள் இன்னும் உங்கள் சொந்த மதிப்பை பெரிதாக உருவாக்கிக் கொள்ளாதது. சாணக்கியர் கூறிய முக்கியமான கருத்து. ஒருவரின் பண்புகள் மேம்படும்போதுதான் அவருக்கு சமுதாயத்தில் மரியாதை எழுகிறது. பிறர் உங்களை மதிக்க வேண்டும், உங்கள் பேச்சை கணக்கில் எடுக்க வேண்டும், உங்கள் இருப்புக்கே ஒரு தாக்கம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், முதலில் அந்த மதிப்பை மேம்படுத்த வேண்டியது நீங்களே. இந்த வீடியோவில் சாணக்கியரின் ஞானத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் கௌரவத்தையும் உங்கள் சமூக மதிப்பையும் பல மடங்கு உயர்த்தக்கூடிய 15 சக்தி வாய்ந்த வாழ்க்கை நெறிகளை நாம் பார்க்கப் போகிறோம். இவை சாதாரண ஆலோசனைகள் அல்ல. நீங்கள் செயல்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் உண்மையான உயர்வு வரும். வீடியோவை முடிவு வரை பாருங்கள். உங்கள் மதிப்பு உயரும் பாதை இங்கே துவங்குகிறது. 1. உங்கள் வார்த்தைகளின் மதிப்பை உயர்த்துங்கள். நண்பர்களே, முதலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, எல்லாவிடத்திலும் பேச வேண்டிய அவசியமில்லை. உலகில் எல்லோரும் பேசுகிறார்கள், ஆனால் சிந்தித்து நேரத்தை சரியாக தேர்ந்தெடுத்து பேசுபவர்கள் மிகவும் சிலரே. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதால் உங்கள் பேச்சின் மதிப்பு மெதுவாக குறைந்துவிடும். ஆனால் தேவையான நேரத்தில் பேசுபவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு இருக்கிறது. சாணக்கியர் சொல்வது, மௌனம் அறிவாளியின் கவசம். உங்கள் பேச்சளவு குறையும் போது உங்கள் அமைதி மக்களுக்கு மர்மமாக தோன்றும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வரியும் அவர்கள் கவனத்தை ஈர்க்கும். ஒரு விவாதத்தில் அனைவரும் கூச்சலிடும்போது நீங்கள் அமைதியாக இருந்து அனைத்தையும் கவனித்து இறுதியில் 2 வரிகளில் தீர்வு ஏற்படும்படி ஒரு கருத்தை சொன்னால் மக்கள் உங்கள் தரத்தை புரிந்து கொள்ள துவங்குவார்கள். மௌனம் என்பது பயமல்ல, அது தரத்தை வளர்க்கும் ஒரு பழக்கம். குறைவாக பேசுங்கள், ஆனால் ஆழமாக பேசுங்கள். 2. உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சுய மதிப்பில்லாமல் எந்த உயர்வும் ஏற்படாது. சாணக்கியரின் ஒரு பொன்மொழி, தன்னை எண்ணாதவன் உலகால் எண்ணப்படமாட்டான். நீங்கள் உங்கள் திறனை குறைத்து மதிப்பிட்டால் மற்றவர்களும் உங்களை குறைத்து மதிப்பிடுவார்கள். என்னால் முடியாது, என்னால் தகுதியற்றவன் என்று நினைக்கும் மனநிலை உங்கள் மதிப்பை மிக வேகமாக அழித்துவிடும். சிறிய முன்னேற்றம் இருந்தாலும் அதை நினைவில் கொண்டு உங்களை பாராட்டுங்கள். உங்கள் தவறுகளை உங்களை தண்டிக்க அல்ல, அதை பாடமாக கொண்டு உங்களை மேலும் வளர்க்கத்தான். என்று முதல் நீங்கள் உங்களை முக்கியமானவராக கருதத் தொடங்குங்கள். உலகிற்கும் நீங்கள் முக்கியமானவராக தெரிவீர்கள். 3. எல்லைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். அனைவருக்கும் யாம் என்று சொல்வது உங்களை நல்லவராக அல்ல, பலவீனமாக காட்டும். சில சமயம் நம்மால் முடியாது என்றாலும் பிறரை ஏமாற்றக்கூடாது என்பதற்காகவும் பிறரின் கட்டாயத்திற்காகவும் சரி என்று சொல்லிவிடுவோம். இந்த பழக்கம் உங்களை தாழ்த்திவிடும். மக்கள் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் மதிக்காமல் பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். எளிதாக கிடைக்கும் எந்த பொருளுக்கும் மதிப்பு மிகவும் குறைவு. தெளிவாக இல்லை என்று சொல்வது திமிரல்ல, அது பொறுப்புணர்வு. உங்களுக்கு ஒரு வரம்பு உண்டு என்பதை நீங்கள் தெரிவிக்கும்போது மக்கள் உங்களை உயர்வாக பார்க்கத் தொடங்குவார்கள். சரியான நேரத்தில் மறுப்பது உங்கள் மரியாதையை இரட்டிப்பாக்கும் ஒரு திறன். 4. பிறரை பற்றி தவறாக பேசுவதை நிறுப்புங்கள். யாரேனும் இல்லாத போது அவர்களை குறை கூறுவது உங்கள் குணநலனையே சிதைக்கும். சாணக்கியர் சொல்வது, பிறரை பழி கூறும் நாக்கிற்கு ஒரு நாள் கூட மரியாதை நீடிக்காது. நீங்கள் ஒருவரை பற்றி தவறாக பேசும்போது அதை கேட்கிறவர்கள் உங்களை நம்ப மாட்டார்கள். இவன் ஒரு நாள் நம்மை பற்றியும் இப்படியே பேசுவான் என்ற உணர்வை அவர்கள் பெறுவார்கள். புத்திசாலி யாரையும் பற்றி பேசி நேரத்தை விரயம் செய்ய மாட்டான். அவன் தன்னையே மேம்படுத்திக் கொள்வான். எனவே பிறர் குறைகள் பற்றி பேசுவதை குறைத்துவிடுங்கள். உங்கள் மதிப்பு தானாகவே உயரும். பேசுவதற்கு முன் சிந்திக்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாராவது கேள்வி கேட்டவுடன் உடனே பதிலளிக்க வேண்டாம். அவசரத்தில் சொன்ன பதில்கள் பல நேரங்களில் முழுமையில்லாமலும் தவறாகவும் இருக்கும். உடனடியாக யோசிக்காமல் பதில் சொல்வோர் பெரும்பாலும் சாதாரணமாகவே கருதப்படுவார்கள்.
ஆனால் நிதானமாக சிந்தித்துக் கூறப்படும் ஒரு சரியான பதில் உங்களின் ஆளுமையை உயர்வாக காட்டும். யோசிக்க நேரம் எடுப்பது உங்கள் பேச்சுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கிறது. 6. உங்களின் செயல்களில் முழு கவனத்துடன் ஈடுபடுங்கள். நீங்கள் செய்வது எந்த வேலையானாலும் அதில் உங்களால் இயன்ற அளவு மிகுந்த கவனத்துடனும் முழுமையான அர்ப்பணிப்புடனும் செய்யுங்கள். சாணக்கியரின் சொல்லில், தன் கடமையை உண்மையுடன் செய்யும் மனிதனின் பெயர் காலம் சென்றாலும் நிலைத்து நிற்கும். இன்றைய காலத்தில் பலர் அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்தே தங்கள் நேரத்தை விரயம் செய்கிறார்கள். ஆனால் யார் ஒருவர் தன் இலக்கின் மேல் முழு கவனமும் செலுத்தி ஈடுபடுகிறாரோ அவர்தான் முன்னேறுகிறார், அவர்தான் மதிப்பு பெறுகிறார். நீங்கள் உங்கள் வேலையை கவனமாகவும் தரமாகவும் செய்து வந்தால் மக்கள் உங்களை நம்பத்தக்கவராக கருதுவார்கள். இவரிடம் கொடுத்த வேலை எப்போதும் நேர்மையாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை உங்கள் மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். உங்கள் செயல்களே உங்கள் உண்மையான மொழி, உலகம் அதைத்தான் பார்க்கிறது. 7. உங்களின் தோற்றம் உங்கள் மொழி. மக்கள் உங்களை பார்ப்பது முதலில் உங்கள் முகத்தையும் உடையையும் தான். சுத்தமில்லாத தோற்றம் உங்களை பற்றி தவறான எண்ணத்தை உருவாக்கிவிடும். ஆனால் சுத்தம், நேர்த்தி, ஒழுக்கம் இவை உங்களை பார்க்கும் அனைவர் மனதிலும் நல்ல படிமத்தை உருவாக்கும். விலையுயர்ந்த பிராண்டுகள் தேவையில்லை. ஒழுங்காக பராமரிப்புடன் கூடிய சீராகத் தோன்றும் ஆடைகள் போதுமானது. உங்கள் வெளிப்புறத் தோற்றமே உங்கள் உள்ளார்ந்த ஒழுக்கத்தை பிரதிபலிக்கிறது. முதலில் நீங்கள் எப்படி தெரிகிறீர்கள் என்பதிலிருந்துதான் மக்கள் உங்களை எவ்வளவு செவிமடுத்து கேட்கப் போகிறார்கள் என்பதை முடிவு செய்கிறது. 8. முடிவுகளை எடுப்பதில் அவசரப்படாதீர்கள். வாழ்க்கையில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் குணத்தையும் மதிப்பையும் பிரதிபலிக்கிறது. முடிவெடுக்கும்போது நீங்கள் எதையும் அலசி ஆராயாமல் விரைவில் முடிவு செய்தால் தவறுகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். உங்கள் செயலில் நிதானமும் சிந்தனையும் இருந்தால் மக்கள் உங்கள் தீர்மானங்களை நம்பத் தொடங்குவார்கள். கோபத்தின் தாக்கத்தில், பயத்தின் காரணமாக அல்லது பிறர் அழுத்தத்தில் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். நிதானமாக எடுக்கப்படும் முடிவுகள் உங்கள் ஆளுமைக்கு ஒரு உயர்ந்த தோற்றத்தை தரும். 9. தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அதிகம் விவாதிக்காதீர்கள். அமைதியாக இருப்பதே உங்கள் மதிப்பை உயர்த்தும். விவாதத்தில் வெற்றி என்பது புத்திசாலித்தனத்தின் அடையாளமல்ல. மாறாக தேவையில்லாத விவாதங்களிலிருந்து விலகி நிற்பதில்தான் உண்மையான ஞானம் வெளிப்படும். தேவையில்லாமல் வாதிடுவதால் பிறர் உங்களை ஒரு பிடிவாதக்காரர் என்றே நினைப்பார்கள். சாணக்கியரின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். வாதத்தின் எல்லை முடியும் இடத்தில் மௌனமே சிறந்த பதில். விவாதத்தில் ஈடுபடும்போது உங்கள் கோபம், சொற்கள் மற்றும் மரியாதை அனைத்தும் இழப்பிற்குள் உள்ளாகும். ஒரு புத்திசாலியானவன் தன் சக்தியை மதிப்புமிக்க இடங்களிலேயே செலவிடுவான். எனவே யாரும் வம்புக்கு இழுக்க முயலும்போது அதிலிருந்து சிரித்துக்கொண்டே விலகுங்கள். உங்கள் மௌனமே அவர்களின் அனைத்து வார்த்தைகளை விட வலிமையானது. 10. தினமும் புதிதாக கற்றுக்கொள்வதை ஒரு பழக்கமாக மாற்றுங்கள். உங்கள் அறிவை வளர்த்து கொண்டே சென்றால் உங்களுக்கு கிடைக்கும் மரியாதை தானாகவே அதிகரிக்கும். சாணக்கியர் சொன்னபோல, கற்ற அறிவு ஒருவனின் உண்மையான செல்வம். உங்கள் மதிப்பு உயர வேண்டுமா? தினமும் சிறிதேனும் புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள். பிறர் அமைதியாக இருக்கும் தருணத்தில் நீங்கள் தெளிவான கருத்துக்களை பகிர்ந்தால் அந்த அறிவு உங்களின் ஆளுமையை உயர்வாக மாற்றும். புத்தகங்கள், வீடியோக்கள், அனுபவம் உள்ளவர்களின் பேச்சு எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் உங்கள் மதிப்பை வளர்த்துக் கொள்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 11. கவனமாக கேட்பது ஒரு வலிமை. உலகில் பேசத் தெரிந்தவர்கள் அதிகம், ஆனால் உண்மையாக கேட்கத் தெரிந்தவர்கள் மிகக் குறைவு. சாணக்கியர் சொல்வது, கேட்கும் கலை கற்றவன் அறியாமையின் பாதியை கடந்துவிட்டான். ஒருவர் பேசும்போது அவருடைய வார்த்தைகளையும் உணர்வுகளையும் கவனமாக கேட்டால் நீங்கள் அவருக்கு அளித்த மரியாதை 10 மடங்காக திரும்பி வரும். பேசுபவர் மனதில் இவர் என்னை உண்மையாக புரிந்து கொள்கிறார் என்ற நம்பிக்கை உருவாகும். நம்மில் பலர் மற்றவர் பேசும்போது பதில் சொல்லவே யோசித்து விடுகிறோம். ஆனால் புத்திசாலி முதலில் கேட்பான், பின்னர் பேசுவான். உங்கள் காதுகள் திறந்திருக்கும்போது உங்கள் மரியாதையும் திறக்கும். 12.
நீங்கள் உங்களைப் பற்றி பெருமை பேச வேண்டாம். உங்கள் சாதனைகளை நீங்களே பேசுவது மரியாதையை அதிகரிக்காது, அது எதிர்மாறாகவே செயல்படும். சாணக்கியர் சொல்கிறார், சுயப்புகழ் மரியாதையின் எதிரி. நான் தான் செய்தேன், என்னால் தான் நடந்தது, என்னால் இல்லாமல் முடியாது என்ற வார்த்தைகள் மக்களுக்கு உண்மையில் உங்கள் மீதுள்ள நம்பிக்கையை அழித்துவிடும். உண்மையான திறமைக்கு ஒருபோதும் விளம்பரம் தேவைப்படாது. நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை சிறப்பாக செய்து கொண்டே இருந்தால் மற்றவர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு தானாக உயரும். உங்களைப் பற்றி நீங்கள் பேசத் தேவையில்லை, உங்கள் பற்றி உங்கள் சாதனைகள்தான் பேச வேண்டும். அதுதான் உண்மையான மரியாதை. 13. எளிதாக கிடைக்காதவராக இருங்கள். நீங்கள் மிக எளிதாக கிடைக்கும் மனிதராக இருந்தால் மக்கள் உங்கள் மதிப்பை உணரமாட்டார்கள். ஒருவரை அவர்கள் எளிதாக அணுக முடிந்தால் அவசியமில்லாத நேரத்திலும் அவர்களை பயன்படுத்தி விடுவார்கள். சாணக்கியர் கூறியது, அளவுக்கு மீறி கிடைப்பதற்கு மதிப்பு குறையும். எல்லோருக்கும் எந்நேரமும் கிடைப்பவராக இருப்பது நல்லது அல்ல. அது உங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் தள்ளுபடி விலையில் விற்கும் செயல். உதவி செய்யுங்கள், ஆனால் எல்லைகள் இருக்கட்டும். இப்போது முடியாது, பிறகு பார்க்கலாம் என்று சொல்லும் தைரியம் உங்கள் மதிப்பை உயர்த்தும் ஒரு மறைமுக சக்தி. 14. பொருளாதார ரீதியில் வலிமை பெறுங்கள். உங்களின் பொருளாதார நிலை சமூகத்தில் நீங்கள் பேசும் குரலின் வலிமையை நிர்ணயிக்கும். சாணக்கியரின் கசப்பான உண்மை, செல்வம் உள்ளவனின் வார்த்தை மதிக்கப்படும், இல்லாதவனின் அறிவும் மறைக்கப்படும். இது நிஜம். அறிவாளியானாலும் பொருளாதார ரீதியில் தன்னிறைவு இல்லை என்றால் உலகம் அவரை அலட்சியப்படுத்திவிடும். நீங்கள் பணக்காரராக வேண்டுமென்பதல்ல, உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் அளவிற்கு தன்னிறைவு அடைய வேண்டும். பணம் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் தைரியத்தையும் தருகிறது. அந்த தைரியம்தான் உங்களின் மதிப்பை உயர்த்தும் முக்கிய காரணமாகும். உழைத்து சம்பாதியுங்கள், சேமியுங்கள், வளருங்கள். அது உங்களின் மரியாதையை நிலைநாட்டும். 15. ஒரு வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுங்கள். ஒரு மனிதனின் உண்மையான தரம் அவர் சொன்னதை செயல்படுத்தும் திறனில் தெரியும். நம்பிக்கையானவர் எப்போதும் மதிக்கப்படுவார். சாணக்கியர் சொல்கிறார், சொல் ஒன்றாகவும் செயல் ஒன்றாகவும் இருக்கும் மனிதனின் மரியாதை ஒரு கணத்தில் சிதறும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றத் தவறினால் மக்கள் உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். நம்பிக்கை ஒருமுறை உடைந்தால் அதை மீட்பது மிகவும் கடினம். செய்ய முடியாத ஒன்றுக்கு வாக்கு கொடுப்பதை விட முதலில் நேர்மையாக இது இப்போது முடியாது என்று சொல்வது 1000 மடங்கு சிறந்தது. இந்த 15 வாழ்க்கை நெறிகளும் உங்களை சமூகத்தில் பெறும் மரியாதையை மிக வலிமையாக உயர்த்தும் வழிமுறைகள். குறைவாக பேசுதல் முதல் வாக்கை காப்பாற்றுதல் வரை ஒவ்வொரு நெறிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கம் உண்டு. நினைவில் கொள்ளுங்கள், மரியாதை என்பது பிறர் கொடுப்பது அல்ல, நீங்கள் உழைத்து சம்பாதிப்பது. இந்த 15 வழிகளும் ஒரே நாளில் மாற்றம் தராது. ஆனால் தினமும் ஒன்றையாவது கடைபிடிக்கத் தொடங்கினால் உங்கள் உயர்வு கண்களுக்கு புலப்படும். இன்று ஆரம்பியுங்கள். உங்கள் மரியாதையை நீங்கள் உருவாக்கும் பயணத்தை இப்போது தொடங்குங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் நீங்கள் இன்னமும் வலிமையானவராக உயர்வதற்கான மற்றொரு முக்கிய பாடத்துடன் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம்.